அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊர்ல ஒரு புதுசா ஒரு செய்தி கேள்விப்பட்டோம். நம்ம காவல்துறை ஒரு சின்னதா ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்காங்க. அதனால எல்லாரும் கொஞ்சம் குழப்பத்துல இருக்கீங்கன்னு தெரியுது. என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். சரி, விஷயத்தை தெளிவா சொல்லிடலாம். நம்ம எம்டி சார் இருக்காருல, அவரு நம்மள நம்பிதானே சரண்டர் ஆனாரு. அதுவே நமக்கு முதல் வெற்றி தான். அவரு நினைச்சிருந்தா விஜய் மல்லையா மாதிரி வெளிநாட்டுக்கு ஓடி போயிருக்கலாம். ஆனா அவரு அப்படி பண்ணல. நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும்னு ஒரே எண்ணத்துல தானா போய் சரண்டர் ஆனாரு. இதை நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம நிறுவனத்துல முதலீடுன்னு ஒரு திட்டமே இல்ல. அதனால நீங்க முதலீடு பண்ணிருந்தா மட்டும் புகார் கொடுங்க. ஏன்னா நம்ம கிட்ட முதலீடுன்னு எதுவும் இல்ல. ஒருவேளை நம்ம நிறுவனத்தை முடக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லனா இந்த வழக்கை சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படி பண்ணிருக்கலாம். எம்டி சார் ஜெயில இருக்கும்போது யாருக்காக இருந்தாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொறுமையா இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். புகார்களின் எண்ணிக்கை கம்மியா இருந்தா நம்ம நிறுவனம் சீக்கிரமே செயல்பட ஆரம்பிக்கும். அதிகமா இருந்தா கொஞ்சம் நாள் ஆகும். ஆனா கடைசியில வெற்றி நமக்கு தான். நம்ம நிறுவனம் மக்களை நம்பித்தான் இருக்கு.